நெய் ஊத்தியா? ஆமா, நெய் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ம். நீங்க சொன்ன மாரி காஷ்மீரி சில்லி போட்டா அது அந்த கலர் வரும். டேஸ்ட்லாம் இருக்குல்ல? நானும் இப்ப 2 தோசை சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கா? இன்னொரு தோசை கூட இருக்கு தரேன் இருங்க. இங்க பாருங்க. என்ன? இவரு தோசை மாவு இந்த அது பொடிக்கிறதுக்காக தோசை மாவு அரைக்கிறதுக்காக போயிருக்காராம். அது காமிச்சு வச்சிருக்கிறது பாருங்களேன். குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. இன்னைக்கு என்னன்னா, குழந்தைக்கு ரொம்ப நாள் எப்பயுமே 3 வேளையும் வந்து இட்லி பொடி இட்லி பொடி இட்லி பொடினே கேட்டுட்டு இருப்பா. இட்லி பொடி பைத்தியம் சொல்லலாம். அப்போ நான் யோசிச்சேன், சரி என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து அவளுக்காக ஒரு இட்லி பொடி பண்ணுவோம், வீட்டில் பண்ணுவோம். ஏன்னா கடையில் வாங்கினா கொஞ்சம் தானே கிடைக்கும், வீட்டில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்ல, ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம்ல. அப்போ இன்னைக்கு அவளுக்காக இட்லி பொடி பண்ணலான்னு ஒரு பிளான். மார்னிங் गाइस, வெல்கம் டு vlog. வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க. நான் நாளைக்கு விக்கலாம். நாளைக்கு லீவு. நாளைக்கு லீவ் தான், சண்டேல. இன்னைக்கு பேபி உனக்கு பிடிச்ச இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது பண்ண போகிறேன் அம்மா என்ன வீட்டில். சரியா? இன்னைக்கு ஈவினிங் வந்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும், உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்லிட்டேன். சரியா? இன்னைக்கு ஈவினிங் வந்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஓகேடா. டாடா. நாளைக்கு சாயங்காலம் பார்க்கலாம். என்ன பண்றீங்க? மாவு அரைக்க போறேன். போய் மாவை அரைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இட்லி பொடி பண்ணுவோம். சரியா? இன்னைக்கு வந்து சன்னியாவே இல்லை, பூண்டு கார சட்னி தான் பண்ண போகிறேங்க. பூண்டு இட்லி பொடி. அதுக்கு தேவையானதை என்ன பண்ணியிருக்கேன்னா, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ். இதுக்கு பாதி தான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8-9 எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தேவையான ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் தட்டி எடுத்திருக்கேன். பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் போடணும். கனவா, இங்கே வாங்களேன், நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன். என்ன சொல்லுங்க பெரிய ப்ளோகர்? இங்கே பாருங்களேன். நான் பார்த்தேன், வர டைம்ல பார்த்தேன் பைக்ல. எவ்வளோ சாணகம், சாணி எவ்வளோ அழகா வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ, அதுவும் இந்த சைடு கூட பாரு. அப்பாடா, எப்படி வந்து சிக்ஸாக் மாதிரி போகணும், இல்லைன்னா டயர்ல ஆனா வீட்டுக்குள்ள போனா அங்கேயும் ஆகும் கண்டிப்பா. இல்ல, எப்படி வந்தீங்க பைக்ல? அதான் இப்படி போனோம், பாம்பு மாதிரி போனோம். இது பார்த்தா எனக்கு தோணும், நம்ம வந்து பசு எல்லாம் வளர்க்குறோம். ஆமா, எதுவுமே இல்லைங்க, மாடை வளர்க்குற வீடு மாதிரியே இருக்கு. கரெக்ட். அப்படி இங்கே பாருங்க, எல்லாமே வதக்கி கரெக்டாக வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி, காஞ்ச மிளகா, அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு எல்லாத்தையுமே வதக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வதக்கும் போதே நான் வந்து பெருங்காயம் போட்டுட்டேன். இனி ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் வேணும்னா இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கி போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நான் வந்து இது கொஞ்சம் வெளியே வைக்கணும், ஏன்னா தேங்காய் வந்து கெட்டு போயிடும் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டி வரும். பாப்பாலாம் இருக்கா, ஸோ இது வெளியே வைக்கணுன்றதுக்காக தேங்காய் நான் போடலை, அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் அவ்வளோ பெரிய குக்கெலாம் கிடையாது, என்னை விட நல்லா சமைக்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிச்சேன், அவ்வளோதான். எப்படி டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குங்க சொல்லுங்க. என்னன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து விட்டா கொஞ்சம் ரெட் கலர் இருக்கும். இந்த கடையில எல்லாம் ஆச்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெட் கலரா இருக்கும்ல, அதுல என்னென்னமோ சேர்க்குறாங்களே, அதான் பயம், வாங்கி சாப்பிட்றதுக்கு பயம். இது பாரு, 1/2 கிலோக்கு மேல இருக்கும் கண்டிப்பா, ஒரு 3/4 கிலோ கண்டிப்பா இருக்குல்ல. ஆமா, இது இவ்வளோ சுத்தமா டீசெண்டா பண்ணோம்னா கிடைக்காது, கடையிலேருந்து கிடைக்காது. ஃபுல் அடல்ட்ரேஷன் தான். எனிவே தேங்க்யூ, நான் பண்ணி நல்லா இருக்குன்னு வாயில்தான் சொன்னீங்களே, பெரிய விஷயம். செம்ம டேஸ்ட். மத்தியானம் சாப்பாடுக்கு சோறு எடுத்துக்கிட்டு இதில் தொட்டு சாப்பிடணும். ஆக்சுவலாக மதியம் அது வேற பருப்பு பொடி சாதத்துக்கு சாப்பிட்றது, இது வந்து இட்லி தோசைக்கு தான் இது நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போகுது. சரி, பிடிச்சா சாப்பிடுங்க. ரொம்ப பசிக்குது வேற. இப்போ இந்த பொடி இட்லி பொடி இதை கூட்டிகிட்டு கொஞ்சம் தோசை 2 தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அப்புறம் சர்ப்ரைஸாக அவருக்கும் வந்து 2 அவருக்கும் பிடிக்கும், இது ஒரு காம்பினேஷன்.
ஒன்று கொடுத்தா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இது நான் அவருக்கு பண்ணுறேன். அவர் ப்ரோட்டீன் தோசைன்னு சொல்லிட்டு அந்த செருபயிறு சொல்லுவோம்ல, க்ரீன் கிராம், அதில் தான் வந்து அவர் தோசை சாப்பிடுவார். ஆக்சுவலி நானும் தான் சாப்பிடுவேன், பட் இவர் இது மட்டுமே சாப்பிடுன்னு இருப்பார். ஸோ அது அவருக்கு. நெய் ஊற்றியா? ஆமாம், நெய் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி போட்டால் அது அந்த கலர் வரும். டேஸ்ட்லாம் இருக்குல்ல. நானும் இப்போ 2 தோசை சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கா? இன்னொரு தோசை கூட இருக்கு, தரேன் இருங்க. இந்த சம்மந்தி இட்லி பொடி பிடிச்சிருச்சா? தடி தடின்னு இருக்கா? கொர கொரன்னு கொர கொரப்பு இருக்கு. சரி, ஆனா இதுவே ரொம்ப பொடியா நைஸா இருந்ததே இல்ல? அப்படிதானே இருந்தது. ஆனா ஒரு சில இடத்துல கொஞ்சம் தனி பெருசா இருக்குது. அது பரவாயில்ல, நம்ம மிக்சியில் பிடிக்கும் போது அப்படிதான் வரும். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குது. இது பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் இருக்குன்னு சொல்றான். மிக்சி நல்லா அரைக்கணும், அவ்வளவுதான். வேற டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. டேஸ்ட் செம்மையா இருக்குது. இங்க பாருங்க, இவரு தோசை மாவு இந்த அது பொடிக்கிறதுக்காக தோசை மாவு அரைக்கிறதுக்காக போயிருக்காராம். அது காமிச்சு வச்சிருக்கிறது பாருங்களேன். பேண்ட்டு காலில் ஃபுல்லாக மாவு. அது கூட அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க தரையில் போகிற வரி இது அப்படியே காக்கா என்னமோ போட்ட மாதிரி இது பாருங்க. இங்கே பாருங்க, பார்த்தா அந்த மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, என்னம்மா இது தோசை மாவு தானே நீங்கள் அரைக்க போனீங்க, வேற எதுக்காவது போனீங்களா? இந்த சைடு நாங்க அம்மா முருங்கைக்கீரை இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க, சரியா? நான் வந்து கருவேப்பிலை ஜூஸ் குடிக்க போறேன். வேணுமா? ஆமா, வேணாமா? சந்தோஷம். கருவேப்பிலை மோர் இருக்குல்ல, மோர்ல கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டா கருவேப்பிலை போட்டு அரைக்கணும். இல்லாம சும்மா இதுக்கு குடுக்கறது இல்ல, சாம்பாருக்கு. தேங்க்யூ. ஓகே ஓகே. டைம் 2 மணி ஆகுது. இப்போதான் லஞ்சு. என்ன புருஷா, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? என்னெல்லாம் இருக்கு? இதுல வந்து ரைஸ் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் ஊறுகாய் இருக்குது, எலுமிச்சை இருக்குது. கேர்டு தான் இன்னைக்கு குழம்பு பண்ணல. கேர்டு அந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. അമ്മ അതൊക്കെയാണ് ഞാനിപ്പോൾ பண்ணுന്നത്. ഗുഡ് മോർണിംഗ് ഗൈസ്, വെൽക്കം ടു വ്ലോഗ്. നാളെയൊക്കെ വിളിക്കാം. എന്നൊക്കെ അമ്മ കണ്ടില്ലേ, ഈ സാധനമൊക്കെ അമ്മയൊക്കെ പണിയുന്ന കണ്ടില്ലേ, ആ സാധനം എനിക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമായത്. பேபி என்ன சொத்த, என்ன ஏன் உம்முன்னு இருக்கீங்க? ஏன் எனக்கு கிளாத் தட்டலையா? தட்டணும்ல, அதுதான் அழகா சிரிக்கணும். சரி சரி, இனிமே சிரிப்போம்ல, இனிமே சிரிப்போம், சரியா? ஆக்சுவலாக ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, ஒரு வேர்ட் தெரியல, டிராயிங் ரூம் தெரியல. டிராயிங் ரூம்னு பேர் தெரியல, அதனால யாருக்கும் தெரியல. அவங்க அப்பா கண்டுபிடிச்சாரு, அதுக்கு நாங்கள் தட்டிட்டோம்ப்பா, கை தட்டிட்டோம் தெரியாம. அதுக்கு தான் உட்காந்து அழுகுறா. சரி, தட்ட மாட்டோம். சரி சரி, இனிமே தட்ட மாட்டோம், சரி? அழக்கூடாதுன்னு. ஓகே பேபி. பேபி ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டா. ஆக்சுவலி அந்த வீடியோ நான் எடுக்க விட்டுட்டேன். நல்லா சாப்பிட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பேபி. இல்லை பேபி? இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. இப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். பேபி, நம்ம டின்னர் சாப்பிட போகலாமா? தோசை சாப்பிட்லாமா? வாங்கோ. இட்லி பொடி பிடிச்சிச்சா? என்ன பார்த்து சொல்லு. நல்லா இருக்குமா இல்லை நல்லா இல்லைம்மா, ஏதாவது ஒன்று சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பர்டா, சாப்பிடுண்ணா. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற நாளைக்கு பார்க்கலாம். பாய்.